வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, உங்க ஜாதகம் தப்பிச்சுக்கும். இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இல்லைன்னா, வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமா தான் வரும். என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மனிதன் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவங்க ஜாதகம் முக்கியமா? இல்ல அவங்களுடைய முயற்சியின்மை முக்கியமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்றதே அவங்க ஜாதகம் தான். ஜாதகத்துல இல்லாத ஒண்ண மனிதன் செஞ்சிட முடியாது. அப்போ அடிப்படையில ஒரு ஜாதகத்துல யோகத்தை தரக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னா 5ஆம் பாவமும் 9ஆம் பாவம் தான். எங்க வாழ்க்கை ஜாதகத்துல போனாலும் இந்த 5, 9 நல்லா இல்லாம ஒரு மனிதன் வாழ்க்கையில மேம்பட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 5ஆம் பாவம் குலதெய்வத்தை குறிக்கும். 5ஆம் பாவம் உங்களுடைய அறிவை குறிக்கும். 5ஆம் பாவம் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை குறிக்கும். அப்ப 5ஆம் பாவம் நல்லா இருந்தா ஜாதகருடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கு, ஜாதகருடைய அறிவு சிந்தனைகள் நல்லா இருக்கு அப்படின்னு ஜாதகருடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே சமயத்துல 9ஆம் அதிபதிங்கிறது அதாவது பாக்கியத்தை குறிக்கும். உங்களுக்கு தெய்வ அருளை குறிக்கும். தெய்வாதீனமா உங்களுக்கு என்ன தெய்வ அருள் இருக்கு? இஷ்ட தெய்வம்ங்கிறது 9ஆம் பாவம் தான். அப்ப உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கு? இஷ்ட தெய்வ வழிபாடு எப்படி இருக்கு? உங்களுடைய தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் எப்படி இருக்கு? உங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்களுடைய உயர்கல்வி எப்படி இருக்கு? உங்க தந்தை எப்படி இருக்காரு? இதையெல்லாம் சொல்றது 9ஆம் பாவம் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல அடிப்படையில 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் வலுவா இருந்தாலே அந்த ஜாதகர் வாழ்க்கையில சாதிச்சிருவார், ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 5ஆம் பாவத்துல சுப கிரகங்கள் இருக்கா, பாவ கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். 5ஆம் பாவாதிபதி ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரான்னு பாருங்க. 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல கெடவே கூடாது. கெட்டு போறது அப்படிங்கிறது பாவாதிபதிகள் நீசம் பெறுறது, அஸ்தங்கம் பெறுறது, வக்ரம் பெறுறது, பாதகத்துல போடுறது, 6, 8, 12ல மறைகிறது, திதிசூனியத்துல இருக்கிறது, 0 டிகிரியில வர்றது, இதெல்லாம் அந்த கிரகத்துடைய வலிமையை குறைய செய்யக்கூடிய அம்சங்கள். ஒரு பாவத்துடைய ஒரு கிரகத்துடைய வலிமையை அதிகரிக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னா, அந்த பாவம் அந்த பாவாதிபதி ஆட்சியா இருக்கிறது, உச்சமா இருக்கிறது, வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது, சுயசாரத்தில் இருக்கிறது, தன் வீட்டை தானே பார்க்கறது, இது எல்லாமே அந்த கிரகத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போ உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கணும்னா நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் அல்லது 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இவர்கள் தங்களுக்குள் 6, 8 இருந்தாங்கன்னா ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பாவத்துக்காக தொடர்பு இருக்கணும். 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி லக்னாதிபதி தொடர்பு இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு இருந்தாலும் சரி, இது நல்ல அமைப்பு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கு, பிரச்சனை இல்லாமல் போகும், நிம்மதியாக போகும், தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது எதை நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் பாவம் 9ஆம் பாவம். அப்போ 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவத்தை எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை ஒரு மனிதன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் 5ஆம் பாவம் வலுப்பெறும். இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு இருந்தாலும் 9ஆம் பாவம் வலிமை பெறும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும், 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும், வாழ்க்கை வசந்தமாக போகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேணும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த பாவம் பாவாதிபதி நல்லா இருப்பாங்கன்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை. இப்போ 100% பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பாவாதிபதி, அந்த பாவத்துக்கு உண்டான காரக கிரகம், அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், அந்த பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இந்த 4 கேட்டகரி ரொம்ப முக்கியம். அப்போ 5ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்போ இருக்காருன்னு பார்க்கணும், 5ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்போ இருக்காருன்னு பார்க்கணும். இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகம் வலிமையான ஜாதகம். அதே சமயத்தில் 9ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 9ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவங்களும் வலிமையாக இருந்துட்டாங்கன்னா சூப்பரான ஜாதகம். இதை தவிர சிறப்புகள் வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் தர்ம திரிகோணங்கள்னு சொல்லப்படுகின்ற 1, 5, 9 இந்த 3 பாவங்களுமே நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா போகும் அப்படிங்கிறத சந்தேகமே நீங்கள் பட வேணாம். ஜாதகத்தை பார்த்த மாற்றத்துல காலர் தூக்கி விட்டுக்கலாம், ஆகா நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க அடிப்படையான விஷயம். எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது. அந்த பாவத்தை என்ன கிரகம் பார்க்குது, அந்த பாவாதிபதியோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு, இதை பொறுத்துலாம் பலன்கள் வேறுபடும்.
அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகம் வலிமையாக இருக்குது வலிமையாக இல்லைன்னு மீன் பண்ணுறதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னா, 5ஆம் பாவம் 5ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 5ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர். இதே மாதிரி 9ஆம் பாவம் 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 9ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர். அதே சமயத்தில் லக்னம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர். இதுதான் மெயினாக தர்ம திரிகோணங்கள் சொல்லப்படுகின்ற 1, 5, 9 இந்த 3 பாவாதிபதிகளுமே நான் சொன்ன அடிப்படையில் வலிமையாக இருந்து விட்டால் இவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் அந்தந்த நேரத்துக்கு உண்டான தீர்வுகள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இறையர்களாலும் குருவர்களாலும் ஜாதகருடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான பதிவை பொதுவாக கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் என்ன சொல்லுது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.